சரிங்களா? மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு டிசம்பரில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதன்படி 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வாக்காளர் நீக்கப்பட்டதில் பல்வேறு பிழைகள், முரண்பாடுகள் இருந்ததை சுட்டிக்காட்டி மேற்கு வங்க மாநில அரசு, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மம்தா பானர்ஜியின் தரப்பில் தனியாக பல்வேறு சமூக அமைப்புகளின் சார்பாக வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு எஸ்ஐஆர் பணிக்கு போதிய அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை மேற்கு வங்க அரசு வழங்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியது. ஆனால் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை தாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்றும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்ட இந்த பிரச்சனை தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்று கடந்த விசாரணையின் போது மேற்கு வங்க மாநில அரசின் சார்பாக கோரப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்ற உச்ச நீதிமன்றம் இன்று எஸ்ஐஆர் ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக நீதிபதிகளை 50க்கும் மேற்பட்ட 250 நீதிபதிகள் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டது மற்றும் அவர்களை மீண்டும் சேர்ப்பது, நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்த ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கு ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் பணிபுரியும் நீதிபதிகளையும் இணைத்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் 250 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த 50 லட்சம் வாக்காளர்களின் ஆவணங்களையும் சரிபார்ப்பதற்கு அது 50 நாட்களுக்கும் அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் மேற்கு வங்க மாநிலத்தில் திட்டமிட்டபடி தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த மே மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றன. இதில் அசாம் தவிர மற்ற 3 மாநிலங்களிலும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றிருப்பதால் மேற்கு வங்க மாநிலத்திற்கு மட்டும் எஸ்ஐஆர் பணிகளை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைப்பார்களா, அல்லது இந்த 50 நாட்கள் என்பது மே மாதத்திற்கு உள்ளுதான் வருகிறது, அங்கு இந்த மம்தா பானர்ஜியின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்தான் வருகிறது. அதனால் இந்த காலத்திற்குள்ளேயே இந்த வாக்காளர் பட்டியல் புகார் உள்ள அந்த 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நீக்கப்பட்ட வாக்காளர்களின் ஆவணங்களை சரிபார்த்து அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு உத்தரவிடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இறுதி வாக்காளர் பட்டியலை இந்த மாத இறுதியில் வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறுமா, தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்க மாநிலத்தை காரணம் காட்டி தேர்தல் தள்ளி போகுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. என்றால் எஸ்ஐஆர் பணிகளில் நீக்கப்பட்ட 50 லட்சம் வாக்காளர்களின் ஆவணங்களை சரிபார்ப்பதற்கு மேற்கு வங்க மாநிலத்திற்கு மட்டும் 250 நீதிபதிகள் அதை ஆய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்திலும் இது போல 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அங்கு நீக்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்திற்கும் இந்த பிரச்சனை வருமா, தமிழகத்திலும் தேர்தல் தள்ளி போகுமா, சட்டமன்ற தேர்தல், அல்லது மேற்கு வங்க மாநிலத்திலும் தேர்தல் தள்ளி போகுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது தவிர இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் வெளியாகிவிட்டது. இதே போல மேற்கு வங்க மாநிலத்திலும் இந்த மாத இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதனால் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலேயே தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்யுமா, அல்லது ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தல் ஆணையம் நீக்கிய மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள், சேர்ப்பு பணிகள் ஆகியவை நிறைவடைந்த பிறகு தேர்தல் அறிவிப்பு வெளியாகுமா என்ற புதிய சந்தேகம், கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த தீர்ப்பு, இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த முழுமையான அந்த விவரங்கள் தெரிய வந்த பின்னரே இந்த 50 நாட்களுக்கு பிறகுதான் தேர்தல் கால அட்டவணையை வெளியிட முடியுமா, அல்லது வழக்கம் போல தேர்தல் ஆணையம் தேர்தல் கால அட்டவணையை வெளியிட்டு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளின் அறிக்கையை பெற்று தேர்தலுக்கு பின்னர் முடிவெடுக்குமா என்ற பல்வேறு விதமான நிர்வாக ரீதியான, சட்ட ரீதியிலான கேள்விகள் எழுந்திருக்கின்றன இன்றைய உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலம். ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.